மீன் சின்னம் வந்து பாண்டியர் ஆட்சி காலத்துல வந்து பொறிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஒரு மீன் சின்னம் இருக்கும், அங்க ஒரு மீன் சின்னம். அதாவது இந்த மீன் சின்னம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கு இந்த மீன் சின்னம். இங்க பாருங்க, கிட்ட வந்து காமிங்க. கோவில் பார்த்தோம் அப்படின்னா 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் சொல்லி சொல்றாங்க. இந்த கோவில்ல வந்து நிறைய சிற்பங்கள் எல்லாமே அந்த ஆதி காலத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாம்
ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் தொப்பப்பட்டி என்கின்ற கிராமத்துல வந்து ஒரு பிரம்மாண்ட பிரசித்தி பெற்ற ஒரு மாரியம்மன் கோவில் தான் இருக்கு. இந்த கோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் சொல்லி சொல்றாங்க. இந்த கோவில்ல வந்து நிறைய சிற்பங்கள் எல்லாமே அந்த ஆதி காலத்துல இருக்கக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே இந்த கோவில்ல இருக்கு. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவர் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா மூலிகை பெயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மூலிகை அந்த காலத்துல வந்து மூலிகையில வந்து தயாரிக்கக்கூடிய பெயிண்ட்ல வந்து எல்லாமே படம் வரைஞ்சிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா படமும் இருக்கு இதுல. அதே போல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பாண்டியர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கோவில்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள்ல வந்து நாங்க விசாரிச்ச போது பாண்டியர் மன்னர் ஆட்சி காலத்துல வந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்றது எதை வச்சு நீங்க அது மாதிரி சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் இந்த சுவர்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கோவிலை சுத்தி எல்லாமே சுவர்கள்லாம் இருக்கு. அந்த கோவில் சுவர்கள்ல எல்லாருமே மீன் சின்னம் பொறிச்சிருக்காங்க. அந்த பாண்டியர் மன்னக்கூடிய அடையாளமா இருக்கக்கூடிய மீன் சின்னத்தை எல்லாமே நம்ம வந்து ஒரு மீன் பொறிச்சிருந்தா கூட நம்ம வந்து சரி ஓகே இவங்களா எல்லாமே பண்ணி வச்சுட்டு நம்ம சொல்றாங்க சொல்லலாம். எல்லாமே 2 மீன்கள். நாங்களும் ஃபுல்லாவே அதெல்லாம் துணி அது இதுன்னு வச்சு நாங்கள் தொடச்சு போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி கட்டப்பட்ட ஒரு செதுக்கப்பட்ட, அதாவது இதுல எல்லாமே வந்து செதுக்கப்பட்டதா இருக்கு. எதுவுமே கட்டப்பட்டதோ வரையப்பட்டதோ அந்த மாதிரிலாம் இது இல்லை. அந்த கல்வெட்டுகளாவே செதுக்கப்பட்டதா இருக்கு. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா அந்த கோவிலுடைய நிறைய அம்சங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு முன்னாடி அந்த வீடியோல காட்டியிருப்போம். இந்த வீடியோல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து திருவிழா நடந்துட்டு இருந்திருக்கு. திருவிழா போது வந்து இரு சமூகங்களுக்கிடையே வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 பட்டிக்கும், அதாவது சுத்தி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல எல்லாமே 18 பட்டிக்கும் இந்த கோவில்லாம் முக்கிய கோவில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை வந்து வரலாறுகள் மறைக்கப்பட்டு இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா இரு சமூகங்களுக்கு இடையே பிரச்சனையானனால 40 ஆண்டுகளா வந்து இங்க திருவிழா நடக்கல. அதனால இதை வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த திருவிழா போது வந்து இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான கோவிலா தான் இருந்திருக்கு. அந்த பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அடிக்கடிக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்கு இரு சமூகத்துக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த கோவிலை வந்து இந்து அறநிலையத்துறை கண்ட்ரோல வந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதையும் நம்ம மேல அந்த பதாகையில கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த கோவில் வந்து இந்து அறநிலையத்துறைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் வந்து திருவிழா நடக்கல. அந்த மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நம்ம திருவிழா நடத்தணும், இந்த திருவிழா நடத்தினா இந்த ஊர் செழிப்பாகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுடைய நேர்காணலும் எடுத்திருக்கோம், அதையும் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய தொன்மையான விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து இந்த ஊடகத்தில் வாயிலா கொண்டு வரணுன்றதான் எங்களுடைய நோக்கமா அமைஞ்சிருக்கு. கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா சிற்பங்களையும் நம்ம இந்த காணொலியில பார்ப்போம். எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறோம், வாங்க போய் பார்க்கலாம். மீன் சின்னம் வந்து பாண்டியர் ஆட்சி காலத்துல வந்து பொறிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க ஒரு மீன் சின்னம் இருக்கும், அங்க ஒரு மீன் சின்னம். அதாவது இந்த மீன் சின்னம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கு இந்த மீன் சின்னம். இங்க பாருங்க, கிட்ட வந்து காமிங்க. இது ஃபுல்லா இருக்கு, இங்க இருக்கு, இதுல இருக்கு. அதே போல இது வந்து நம்ம கோவிலுடைய உள் பக்கத்துல இருக்கக்கூடிய மீன் சின்னம். அது நம்ம உள்ள வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதுல வந்து இதுல வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த படங்கள் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க பாருங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா படங்களும் ஒவ்வொரு கதையை வந்து குறிக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த படங்கள் எல்லாமே ஆயில் பெயிண்ட்ல வந்து பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, இங்கேயும் பாருங்க, அந்த காலத்துல வந்து இடையன் நிறைய இதனுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே நிறைய இருக்கு. அந்த பிரிண்டா மாரிசி நிறைய அந்த காலத்துல அந்த வார்த்தைகள் எல்லாமே பாண்டியன் மன்னர் ஆட்சி காலத்துல இருக்கக்கூடிய எல்லாமே பெயிண்ட் எல்லாம் பாருங்க. இதுலயும் பாருங்க ஃபுல்லாவே இருக்கு. இந்த சைடு அதே மாதிரி இதுலயும் இருக்கு பாருங்க. இதுல பாருங்க, இன்னமும் அந்த காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரையப்பட்ட அந்த படங்கள்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இன்னமும் அந்த பெயிண்ட் வந்து அழியாம அப்படியே இருக்கு. இதுவே நம்ம நார்மல் பெயிண்ட்ல வளைஞ்சோம் அப்படின்னா இது எல்லாமே இதாயிரும். இது எல்லாமே மூலிகையில வந்து வரையக்கூடிய பெயிண்ட்னு சொல்றாங்க பாருங்க. மலிச்சி மாத்தும் எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க பாருங்க. ஒரு சின்ன ஒரு கீரலோ ஸ்கிராட்ச் இது மாதிரி இல்ல, அப்போ வந்து நல்ல ஒரு இது வச்சு பண்ணியிருக்காங்க. கலவை இது நல்ல ஒரு சூப்பரான ஒரு முறையில வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே அந்த காலத்துல பாண்டியர் மன்னர் ஆட்சி காலத்துல கட்டக்கூடிய கோவில் தான் இந்த கோவில். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த காலத்துல பெரும்பான்மை எல்லா கோவிலும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி இதுதான் பண்ணியிருக்காங்க. இல்லை அதே போல கீழே எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தூண்கள் எல்லாமே வந்து அந்த இதுல கட்டியிருக்க எல்லாமே மரங்கள் தான். ஃபுல்லாவே மேல எல்லாமே மரம். அதாவது அந்த ஓடுக்கு பதிலாக கல்லெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. ஃபுல்லாவே மேல எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வீடியோல எல்லாமே காட்டியிருப்போம் உங்களுக்கு. இது வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. இந்த கட்டிடலாம் பாருங்க, கட்டிடம் இன்னமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு இதுதான். இது வந்து பனைமரத்துல இருந்து கட்டியிருக்காங்க.
இந்த பனைமரத்துல வந்து இது பண்ணி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் கட்டியிருக்காங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டக்கூடிய பில்டிங் வந்து கட்டடம் வந்து இன்னமும் இருக்கு அப்படின்னா இந்த இடம் தான். நீங்க வந்து இந்த கோவிலை வந்து பார்க்கணும். இந்த கோவில் வந்து மீண்டும் நான் சொல்றேன், இது வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா தொப்பப்பட்டியிலிருந்து, அதாவது தொப்பப்பட்டி கிராமத்துல தான் அமைஞ்சிருக்கு. நாமக்கல் மாவட்டம் தொப்பப்பட்டி அப்படின்ற கிராமம், அதாவது ராசிபுரம் வட்டம் தொப்பப்பட்டி கிராமம். அதை நீங்க மேப்ல போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த கோவில் எங்க இருக்குன்னு சொல்லி. அதை நீங்க வந்து பார்த்து இந்த கோவில் வந்து பாருங்க. தயவுசெய்து இந்த கோவிலுடைய இங்க